السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய தொடர் உரையின் 9வது பதிவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயுடைய கற்பறையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே தன்னுடைய தந்தையை இழந்து பிறக்கும் பொழுது ஒரு அனாதை குழந்தையாகத்தான் பிறந்தார்கள். தன்னுடைய தந்தையை இந்த உலகத்தில் நேரடியாக பார்க்கவில்லை. அதே போன்று தன்னுடைய அருமை தாயாரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 வயதில் இருக்கும் பொழுதே இழந்து விட்டார்கள். ஹலீமா சஅதியாவிடம் 2 வருடங்கள் பால் குடித்தார்கள். அதற்கு பின்னால் நெஞ்சு பிளந்து பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த நிகழ்வுக்கு பின்னால் 4 வயதில் இருக்கும் பொழுது ஹலீமா சஅதியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய அருமை தாயாரிடம் திரும்பவும் கொண்டு வந்து ஒப்படைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாயாருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 6 வயதை அடைந்த பொழுது ஒரு தடவை ஹதரத் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா மதீனாவுக்கு செல்வதற்கு தயாராகினார்கள், ஆயத்தமாகினார்கள். தன்னுடைய கணவன் குடும்பத்தினரை சந்திப்பதற்காக வேண்டி மதீனாவை நோக்கி செல்ல வேண்டும். 500 கிலோமீட்டர் தூரம். தன்னுடைய அருமை குழந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தன்னுடன் உம்மு ஐமன் அந்த அடிமை பெண்ணையும் அழைத்து கொண்டு மதீனாவை நோக்கி செல்லுகிறார்கள். மதீனாவை போய் அடைந்த பொழுது முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தந்தை ஹதரத் அப்துல்லா உடைய கபருக்கு பக்கத்திலே போய் நின்றார்கள். ஹதரத் ஆமினா ரசூல் 6 வயது குழந்தையை காட்டி சொன்னார்கள், ஹாதா கபுரு அபீக, இதான் உங்களுடைய தந்தையின் கபுர் என்று. கபுரைத்தான் கண்டார்கள், சந்தித்தார்கள். தந்தையை நேரடியாக சந்திக்கவில்லை. அந்த இடத்திலிருந்து தந்தையை நினைத்து அழுதார்கள். அதற்கு பின்னால் தன்னுடைய அந்த கணவன் குடும்பத்தினரிடம் சென்றார்கள். அங்கு இருந்து அவர்களுடன் சந்தித்து கதைத்து பேசி அவர்களோடு இருந்துவிட்டு அவர்களுக்கு பிரியாவிடை சொன்னவர்களாக திரும்பவும் மக்காவை நோக்கி திரும்பி வருகிறார்கள். ரசூலுடைய உள்ளத்திலே அந்த தந்தையுடைய கபரை சந்தித்தது அந்த கவலை, அந்த சிந்தனை. அருமை தாயாருடன் 6 வயது குழந்தை திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். திரும்பி வரும் பொழுது அல் அபுவா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த இடத்தை வந்தவுடன், மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையிலே உள்ள ஒரு இடம், மதீனாவுக்கு நெருக்கமான இடம். சில உலமாக்கள் 185 கிலோமீட்டர் என்கிறார்கள், சிலர் 50 கிலோமீட்டர் என்கிறார்கள். எப்படியோ மதீனாவுக்கு நெருக்கமான ஒரு இடத்திலே அபுவா என்ற இடம் வந்த பொழுது தாயார் அப்படியே பாதையின் மீது உட்கார்ந்தார். அது ஒரு பாலைவன பூமி, மனித சஞ்சாலமற்ற இடமாக இருந்தது. கற்பாறைகள் நிறைய உள்ள ஒரு இடம். அப்படியே பாதையின் மீது அமர்ந்து கடும் நோய் ஏற்பட்டு அப்படியே படுத்து கொண்டார்கள். அதே இடத்திலே அன்னாருடைய ரூஹு பிரிந்தது, வஃபாத்தாகிவிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தந்தையின் பிரிவு, அந்த கபரை சந்தித்த அந்த கவலை அந்த பிஞ்சி மனசிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நிலையிலே தன்னுடைய அருமை தாயையும் இழந்து விட்டார்கள். அதுவும் ஆறுதல் சொல்வதற்கு குடும்பத்தில் யாரும் இல்லாத பிரயாணத்திலே.
கேட்பதற்கு பார்ப்பதற்கு யாரும் இல்லாத அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே மௌலானா தாரிக் ஜமீல் சாஹிப் தாமத் பரக்காத்துகும் மிக முக்கியமான பாகிஸ்தானுடைய ஆலிம் அவர்கள் ஒரு இடத்திலே சொல்லுகிறார்கள், அந்த இடத்தை நான் பார்ப்பதற்கு சென்றேன். இப்பொழுதும் அந்த இடம் ஒரு வகையான அமைதியான ஒரு இடம், கற்பாறைகள் நிறைந்த இடம். நான் யோசித்தேன், ரசூலுடைய தாயார் அன்று வஃபாத்தாகும் பொழுது அந்த இடம் எப்படி இருந்திருக்கும், அந்த சிறு குழந்தையினுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும். ஐமன் பார்க்கிறார்கள், தூக்கி பார்த்தார்கள், வஃபாத்தாகிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லுகிறார்கள், அந்த சிறுவரிடம், தாயார் வஃபாத்தாகிவிட்டார்கள், இவர்களை அடக்கம் செய்வதற்காக வேண்டி கபரு தோண்டுவதற்கு நீங்கள் எனக்கு உதவியாக இருங்கள். எப்படி இருக்கும் இந்த கட்டம்? அழுகிறார்கள். அழுது அழுது அந்த கபரை இருவருமாக தோண்டுகிறார்கள். ஒரு பக்கம் ஐமன் கபரை தோண்டுகிறார், மறுபக்கம் ரசூலுடைய தலையின் தடவி கொள்ளுகிறார். தோண்டி அவர்களுடைய அந்த கபருக்குள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். ரசூலை அவர்கள் கொஞ்சம் தள்ளி மறுபக்கம் முகத்தை திருப்பி விடுகிறார்கள். அந்த காட்சியை கண்டால் அந்த குழந்தை தாங்கிக் கொள்ளாது என்பதற்காக வேண்டி அடக்கம் செய்ததன் பின்னால் மக்காவை நோக்கி நீண்ட தூரம் போக வேண்டும். போகும் பொழுதும் வரும் பொழுதும் தாயுடன் சேர்ந்து வந்த அந்த குழந்தை இப்பொழுது தாய் இழந்து விட்டது. ஆமை அழைத்து கொண்டு செல்வதற்கு தயாராகும் பொழுது உம்மையும் தாயையும் அழைத்து கொண்டே போவோம், தாயையும் கூட்டிக் கொண்டே போவோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே நிற்கிறார். எப்படியோ அவர்களை ஆறுதல் சொல்லி அழைத்து கொண்டு வந்தார்கள். மக்காவுக்கு வந்து அப்துல் முத்தலிபுடைய வீட்டை தட்டுகிறார்கள், கதவை தட்டுகிறார்கள். அப்துல் முத்தலிப் கதவை திறந்தவுடன் இருவரையும் மாத்திரம்தான் பார்க்கிறார்கள். எங்கு உங்களுடைய தாயார் என்று கேட்ட பொழுது ஐமன் நிகழ்வை சொல்ல ஆரம்பிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏங்கி ஏங்கி அழுகிறார். நிலைமைகளை கேட்டுவிட்டு அப்துல் முத்தலிப் தன்னுடன் கட்டி அணைத்து, என்னுடைய குழந்தை, என்னுடைய பிள்ளை என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொள்கிறார். இரக்கமாக பார்த்தார்கள். 2 வருடங்கள் அப்துல் முத்தலிபிடம் வளர்கிறார்கள், 8 வயது வரையிலே. சில சமயங்களிலே தனிமையிலே இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்துக் கொண்டிருப்பார்கள் தன்னுடைய தாயின் தந்தையையும். அப்துல் முத்தலிப் அந்த நேரங்களில் எல்லாம் அவர்களை அணைத்து இரக்கம் காட்டி அந்த மனசை செய்து ஆறுதல் படுத்தி அவர்களை வளர்த்தெடுத்தார்கள். 8 வயதை அடையும் பொழுது அப்துல் முத்தலிபினுடைய இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய காலம் நெருங்குகிறது. சக்கராத்தை அடைகிறார்கள். அந்த நேரத்தில் தன்னுடைய பிள்ளை அபு தாலிபை அழைத்து அவர்களிடம் ஒப்படைக்கிறார்கள். தாயிரத்திலிருந்து அப்பாவிடம் போய் அங்கிருந்து தன்னுடைய சாச்சாவிடம் என்பதாக ஒவ்வொருவருடைய பராமரிப்பிலும் அந்த குழந்தை அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. அங்கிருந்து அபு தாலிப் அவர்களை பொறுப்பெடுத்து மிகவும் இரக்கமாக பாசமாக தன்னுடைய முழு கவனத்தையும் நேரத்தையும் கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பராமரித்தார்கள். அந்த விடயத்தை அடுத்த பதிவிலே தொடருவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஏன் இப்படிப்பட்ட சில சோதனைகள் நெருக்கடிகளை சிறு பிராயத்திலிருந்தே ரசூலுக்கு வழங்கினான்? சய்யிதுல் அம்பியா வல் முர்சலீன், உயர்ந்த நுபுவத்து வழங்கப்பட போகிறது. நுபுவத்துக்கு பின்னால் இன்னும் எத்தனையோ பல சிரமங்களை கஷ்டங்களை சுமக்க வேண்டி இருக்கிறது. அதற்கு சிறு பிராயத்திலிருந்தே அல்லாஹ் தயார்படுத்துகிறார். பல விடயங்களையும் சகித்து பொறுத்து சிரமங்களை சந்தித்து ஒரு உயர்ந்த இடத்தை போய் அடைந்து இன்னும் எத்தனையோ பல விடயங்களை சாதிக்க போகிற இந்த ரசூலை அல்லாஹ் சிறு பிராயத்திலிருந்தே பயிற்சி வழங்குகிறார். அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்பட்ட சிறப்பாக்கப்பட்ட உயர்வு வழங்கப்பட்ட அந்தஸ்துள்ள அந்த ரசூலை அதிகமாக நேசிப்போம். அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்து சொல்லுவோம். உள்ளத்தால் அவர்களை நேசித்து உண்மையாகவே அவர்களை பின்பற்றுவோம். அவர்களை உண்மையாக பின்பற்றிய
நல்லோர்களின் கூட்டத்தில் எங்கள் எல்லோரையும் ஆக்கி வைப்பானாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.